ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 kg அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு தக்காளி நிறையா சேர்த்து பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பற்கள் இதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக மட்டும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. இப்போது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வீட்டு முறைப்படி குழம்பு மிளகாய் பொடி வேணும்னா நம்ம சேனலில் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு இட்லி, தோசை, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைய இதை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். புளியோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போய் நல்லா வெந்து வரணும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் சேர்க்கணும். நான் கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஜிலேபியோட தலை எடுத்திருக்கேன். இதை போட்டு தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு பீஸாக சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு வரக்கூடாது. ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விடணும். இல்லைன்னா நம்மளுக்கு மீன் நல்லா பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஃபைனலாக சேர்த்தோம்னா மீன் குழம்புக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.